45 வினாக்கள் உங்ககிட்ட கேட்க போகிறேன். அதில் எத்தனை வினாக்கள் உங்களால் சரியாக ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். குவாலிட்டியான வீடியோஸ் வந்து நான் டெய்லியும் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்ற காஞ்சி நகரை புகழ்ந்து கூறியவர் யார்? கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சியை புகழ்ந்து கூறியவர் யார்? சரியான ஆன்சர் பண்ணிடலாமா? ஸோ சரியான ஆன்சர் திருநாவுக்கரசர் என்று நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி குட். ஓகேங்களா? கொஷின் நம்பர் 2 வாக்கியமாக கொடுத்துருக்கேன். மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1956. வாக்கியம் 2 பசுமை புரட்சி என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் வில்லியம் எஸ் காட். இதில் எந்த வாக்கியம் சரி? சரியான ஆன்சரை வந்து நீங்கள் வாக்கியம் 1 மற்றும் 2 சரி அப்படின்னு டிக் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி குட். கொஷின் நம்பர் 3 டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் டிஸ்கோ தொடங்கப்பட்ட இடம் எங்க? சரியான பதிலை நீங்கள் ஆப்ஷன் பி ஜம்ஷெட்பூர் அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா குட். கொஷின் நம்பர் 4 பெரும் புரட்சியின் போது குவாலியரின் படையை தலைமையேற்று நடத்தியவர் யார்? ஸோ சரியான பதில் ஆப்ஷன் பி தந்தியோ டோபே அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி குட். கொஷின் நம்பர் 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1793 ஆண்டு நிலையான நில வருவாய் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? சரியான பதில் ஆப்ஷன் காரன் வாலிஸ் என்று நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி வெரி குட். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். கொஷின் நம்பர் 6 போர்ச்சுகீய ஆளுநர்களின் ஆண்டுகளை சரியாக பொறுத்துக. ஆப்ஷன் ஏ பாருங்கள், பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படிங்கிறவருடைய காலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சா டி அல்புருக் அப்படிங்கிறவர். நினோ டி குன்ஹா அப்படிங்கிற 3வது ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கக்குள்ள பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா ஆப்ஷன் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 1505 முதல் 1509 வரை. பி அல்ஃபோன்சா டி அல்புர்க் அப்படிங்கிறவருடைய காலம் வந்து 1509 முதல் 1515. நினோ டி குன்ஹா அப்படிங்கிறவருடைய கால வரிசை 1529 டு 38. இந்த கொஷினில் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியும் கேட்கலாம். முதலாக வந்த போர்ச்சுகீய ஆளுநர் யார் அப்படின்னு கூட கொஷினை நமக்கு மாற்றி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. கொஷின் நம்பர் 7 பாருங்கள். முகலாயர்களின் நிர்வாக முறையை சரியாக வரிசைப்படுத்துக. ஸோ முகலாயர்கள் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாமில் போர்ஷனில் இருக்குது. அந்த நிர்வாக முறையை நம்ம சரியாக வரிசைப்படுத்தணும்னா ஆப்ஷன் ஏ பேரரசு, சுபா, சர்க்கார், பர்கானா, கிராமம். சரிங்களா? இது வந்து இறங்கு வரிசையில் இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்கள். பிருத்திவிராஜ ராசோ என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சாந்த் பார்தை. கொஷின் நம்பர் 9 தஞ்சை பெரிய கோயில் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு. வெரி 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 இம்பார்ட்டன்ட். கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கணும். ஆப்ஷன் ஏ கிபி 1010. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் நூற்றுவர் கண்ணர் அப்படிங்கிற இந்த கொட்டேஷன், இந்த வார்த்தையை யாரை குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சாதவாகனர். பிரிட்மன் மற்றும் மெகலனோபிஸ் மாதிரி என்று அழைக்கப்படும் 5 ஆண்டு திட்டம். பிரிட்மன் மெகலனோபிஸ் மாடல் வந்து எந்த 5 ஆண்டு திட்டத்தை நம்ம சொல்லணும்னா ஆப்ஷன் பி 2ஆம் 5 ஆண்டு திட்டத்தை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். கொஷின் நம்பர் 12 வந்து ரொம்ப கவனமாக அட்டன் பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின். ஸோ இந்த மாதிரியே நமக்கு போலீஸில் எஸ்ஐயில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கொஷின்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு வேர்டும் பார்த்திங்கன்னா ஒரு அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ NIFBHATT அப்படின்னா அதனுடைய அப்சர்வேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் யார் யார் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கீங்களோ அவங்களெல்லாம் கண்டிப்பாக நான் அப்ரிசியேட் பண்ணுவேன். ஸோ ஆப்ஷன் ஏவுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் கொச்சி சொல்லலாம் ஃபஸ்ட்டுக்கு. அடுத்து CICEF அப்படின்னா பெங்களூர் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்.
எஃப்டிபி இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத். சிஏஏ அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை. ஸோ இதனுடைய அப்சர்வேஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். கொஷின் நம்பர் 13 நல்லா கவனிங்க. சுமர் மற்றும் சிந்துவெளி நாகரிகங்கள் உலகமயமாக்கல் என்ற வார்த்தை உருவாகியது என்று கூறியவர். சுமர் மற்றும் சிந்து சமவெளி நாகரிகங்கள் உலகமயமாக்கல் என்ற வடிவத்தை உருவாக்கியது. வடிவம் அப்படிங்கிறத முன்ன நான் வாசிக்காமல் விட்டுட்டேன். ஸோ என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆண்ட்ரோ குந்தர் ஃப்ராங்க். கொஷின் நம்பர் 14. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். இந்திய ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கும் இடங்களை சரியாக பொறுத்துக. சரியான ஆன்சர் என்னன்னு நம்ம பார்ப்போம். தேவாஸ். தேவாஸ் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். நாசிக் மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ மைசூர்னால் நமக்கு நல்லாவே தெரியும், கர்நாடகா. சல்பானி அப்படிங்கிறது மேற்கு வங்காளம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போனீங்கன்னா ஸோ ஒவ்வொரு ஏரியாவிலும் எந்த மாதிரி காயின்ஸ் அவங்க அச்சடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கொஷின் நம்பர் 15. ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்துக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பே என்னன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொஷின் நம்பர் 16. அரசியலமைப்பு பகுதி 2 இடம்பெற்றுள்ள பிரிவுகள். ஸோ அரசியலமைப்பு பிரிவில் 2 என்ன இடம்பெற்றிருக்குது, எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 5 முதல் 11 வரை உள்ள விதிகள் பகுதி 2 இடம்பெற்றிருக்குது. குடியுரிமை பெறுதல் நீக்குதலை பற்றி அது சொல்கிறது. கொஷின் நம்பர் 17. நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும், அதே வேளையில் திறமை மிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, அம்பேத்கர் என்று ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கொஷின் நம்பர் 18 பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். இந்தியாவில் நோபல் பரிசு பெற்றவர்களை ஆண்டுகளுடன் சரியாக பொறுத்துக. அன்னை தெரசா எந்த வருஷம் நோபல் பரிசு வாங்கினாங்க அப்படின்னா 1979. ரவீந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் 1913. சர் சி வி ராமன் ஆப்ஷன் 1930. அமர்த்தியா சென் 1998. ஸோ இது எல்லாமே சரியாக மேட்ச் ஆகிருக்கும். ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். கிராமப்புற நிர்வாக பிரிவுகளில் பொருந்தாதது. ஊராட்சி, பேரூராட்சி, மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம். பேரூராட்சி இதில் பொருந்தாது. கொஷின் நம்பர் 20. பஞ்சசீலம் என்ற சொல்லானது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஸோ சரியான பதில் ஆப்ஷன் சி, சமஸ்கிருதம் என்பது சரியான பதில். கொஷின் நம்பர் 21 பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் தவறான இணையை தேர்ந்தெடு. தவறானது என்ன? ஸோ சர்வதேச மகளிருக்கான ஆண்டு 1987ன்னு ஒன்று இருக்குது. சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டு 1987ன்னு ஒன்று இருக்குது. சர்வதேச பெண் குழந்தைகள் ஆண்டு 1979ன்னு ஒன்று இருக்குது. அனைத்தும் தவறு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் சரியான தவறான இணை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷனை நம்ம சொல்லலாம். அப்போ சரியானது என்ன, தவறானது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரியானது என்ன அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் கொஷின் நம்பர் மென்ஷன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் பூஸ்டப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு எனர்ஜியை கொடுப்பேன். கொஷின் நம்பர் 22. கீழ்கண்டவற்றுள் எதில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதன் கடத்துத்திறன் அதிகரிக்கின்றது? ஸோ ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் சி வந்து மீ கடத்திகள். மண்ணெண்ணெயின் தன்வெப்ப ஏற்புத்திறன். தன்வெப்ப ஏற்புத்திறன் அழகு என்னன்னு தனியாக டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எஸ்ஐ போலீஸில் கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி தன்வெப்ப ஏற்புத்திறன் அழகு என்னன்னு கேட்டால் அந்த கடைசியாக இருக்கக்கூடிய யூனிட்டை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். ஜூல் கிலோகிராம் பவர் -1, கெல்வின் பவர் -1 அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். இப்போ பர்டிகுலராக மண்ணெண்ணெயோடைய தன்வெப்ப ஏற்புத்திறன் கேட்குறதுனா அதனுடைய வேல்யூ வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ ஆன்சர் வந்து டி. சரிங்களா? ஸோ 2 வகையான ஆன்சர் அவங்க 2 ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். 2900 மற்றும் 2100. ஸோ இதில் ஏதோ ஒன்று இருக்கலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர். வாகனங்களில் பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படும் ஆடி என்ன? ஸோ பின்னாடி வரக்கூடிய வாகனத்தை பார்க்கக்கூடிய அந்த சைடு மிரர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது என்ன கண்ணாடி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பைக்கெலாம் ஓட்டுறோம், காரு, பஸ் இதெல்லாம் போகுது. குவி ஆடி. ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 25. ஸோ மேட்ச் பண்ணோம். அமிலம் pH மதிப்பு.
ஸோ அமிலம் அப்படின்னா அமிலம் காரத்துக்கு வந்து ஒவ்வொரு லெவலில் பிஹெச் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸாம்ஸுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும். யூனிட்டில் இருக்குது எக்ஸாமுக்கு. தூய பால் எத்தனை பிஹெச், மனித உமிழ்நீர் எவ்வளோ பிஹெச், ஸோ தூய பால், தூய நீர், தக்காளி சாறு, காஃபி, நம்ம குடிக்கூடிய காஃபி, இதெல்லாம் எவ்வளோ பிஹெச் மதிப்பு இருக்குது அப்படின்னு சரியாக மேட்ச் பண்ணும். தூய பால் எடுத்துகிட்டா 5, மனித உமிழ்நீர் 6, 8, தூய நீர் வந்து 7, நியூட்ரலான இருக்கக்கூடியது, தக்காளி சாறு வந்து 4.2, காஃபி வந்து 5.6. ஸோ எல்லாமே சரியாக மேட்ச் ஆகிருக்கு. அப்போ ஆன்சர் சி வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? தமிழ்நாட்டில் சுண்ணாம்புக்கல் தாது அதிகம் கிடைக்கும் மாவட்டம். சுண்ணாம்புக்கல், ஸோ கோவை, கடலூர், திண்டுக்கல் அனைத்தும் சரின்னு சொல்லியிருக்காங்க. சுண்ணாம்புக்கல்லை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் சரி என்பது சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 27, வேதிப்பொருட்களின் அரசன். வேதிப்பொருளுடைய அரசன் யார்? சல்ஃபுரிக் அமிலமா, நைட்ரிக் அமிலமா, கார்பானிக், ஆக்சாலிக் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் வந்து சல்பூரிக் அமிலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம போலீஸுக்காக கொடுக்கப்பட்ட 100 மாதிரி தேர்வு புத்தகத்தில் இருந்து தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த புக்கில் இருக்கக்கூடிய செகண்ட் டெஸ்ட்டு தான் இந்த கொஷின் பேப்பர். ஸோ இந்த ஆல்ரெடி நீங்கள் வாங்கின மாணவர்கள் தரமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புதுசாக டிஎன்பிசி, எஸ்ஐ, போலீஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் கொஷின் பேங்க் புதுசாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். சயின்ஸுக்கான கொஷின் பேங்க், ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு கண்டிப்பாக சயின்ஸ் ரொம்ப மேஜர் ரோல் பண்ணும். நான் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ் பப்ளிகேஷன் சயின்ஸ் கொஷின் பேங்கை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை தாண்டி சயின்ஸுக்கு எந்த ஒரு வினாவும் வெளியிலேருந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதில் ஒரு 10,000 கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆஃபரில் போயிட்டுருக்கு. தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம். எஸ்ஐக்கான புக்ஸும் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ எஸ்ஐக்கு வந்து 50 மாடல் டெஸ்ட் புக்கு நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வரக்கூடிய ஆண்டுக்கும் அந்த டெஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு டெஸ்ட்டில் வரலைன்னா அந்த கொஷின் வந்து அடுத்த டெஸ்ட்டில் வராதுன்னா மீனிங் கிடையாது. ஸோ அந்த கொஷின் வரலை அப்படின்னா இந்த தேர்வில் வரலாம். அப்போது நம்ம ஒரு புக்கு எடுத்துக்கிட்டோம்னா 2லேருந்து 3 ஆண்டுகள் பயன்படுத்தலாம். மாணவர்கள் அதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ என்கிட்ட நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ் புக்கு வாங்கியிருந்தால் கூட அந்த புக்கு வரக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு யூஸ் ஆகும். அதிலேருந்து வராது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. தயவுசெய்து அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். நம்மளுடைய வேலை என்னென்னா படிக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, ரிவிஷன் பண்ணுறது. இதுதான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 28 பார்க்கலாம். குறைபாடு அதனால் ஏற்படும் நோய். ஸோ நோயுடைய பெயர், குறைபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணணும். அடிக்கடி சிறுநீர் கழித்தல். ஸோ அது எந்த வகையான நோய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் பாலியூரியா. அடிக்கடி சிறுநீர் கழித்தல் வந்து பாலியூரியா அப்படிங்கிற ஒரு குறைபாடு. அடிக்கடி தாகம் எடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பாலிடிப்சியா. ஓகே, அடுத்து அடிக்கடி பசி எடுத்தல், சாப்பிடணும்னு இருக்கக்கூடியது வந்து பாலிபேஜியா. அப்போ ஆப்ஷன் என்ன நம்ம பண்ணலாம்? ஆப்ஷன் 2, 3, 1. ஆப்ஷன் பி என்பது சரியான ஆன்சர். சிப்கோ இயக்கம் துவங்கப்பட்ட ஆண்டு. சிப்கோ இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயக்கம். இதிலேருந்து கேள்விகள் வரக்கூடிய தேர்வுகளை கேட்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் புத்தகத்திலேருந்து இதெல்லாம் நிறைய நீக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம நீக்கிட்டாங்க, இதெல்லாம் வராது அப்படின்லாம் நினைக்கிறோம். சிப்கோ இயக்கம் உலக அளவில், நம்ம இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம். எதற்காக தொடங்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாச்சும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஸோ அதில் இருக்கக்கூடிய லிங்க்கை வந்து பிடிச்சி நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஆப்ஷன் சி 1973 என்பது சரியான பதில். இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய். உடம்பில் இரும்பு சத்து குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு என்ன ஏற்படும்? இரத்த சோகை, டயர்னஸாக இருப்போம், அப்படியே சோர்ந்து போய் இருப்போம், சத்தே இல்லாத போல் ஒரு உணர்வு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இரத்த சோகைக்கான அறிகுறி, இரும்பு சத்து இல்லைன்னா. கால தூதுவர்கள் என அழைக்கப்படும் ஹார்மோன். ஆப்ஷன் மெலட்டோனின். ஆப்ஷன் பி என்பது சரியான ஆன்சர். கால தூதுவர்கள். பெண்களுக்கு செய்யப்படும் நிரந்தர கருத்தடை சிகிச்சை முறையின் பெயர் என்ன? ஸோ இதெல்லாம் எஸ்ஐபிசிலாம் கேட்கப்பட்ட ஒரு கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். பெண்களுக்கு செய்யப்படும் நிரந்தர கருத்தடை சிகிச்சையின் பெயர் என்னன்னா டியூபெக்டமி. ஆப்ஷன் பி என்பது சரியான ஆன்சர். இதே ஆண்களுக்கு செய்யக்கூடிய நிரந்தர கருத்தடை சிகிச்சை முறையின் பெயர் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் கொஷின் நம்பர் மென்ஷன் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 33. இதய துடிப்பு, இரத்த குழாய்கள் சுருக்கம், மூச்சு விடுதல் போன்ற செயல்களை ஒழுங்குபடுத்தும் பல்வேறு அனிச்சை செயல்களின் மையமாக செயல்படக்கூடியது என்ன? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீமோகுளோபின் உள்ள ஹீமோ என்பது ஹீமோகுளோபின் நம்ம சொல்கிறோம்ல,
ரத்தம். ஹீமோகுளோபினுங்கிறது நம்மளுடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தம். அதில் ஹீமோ அப்படிங்கிறது எதை குறிக்கிறது என்றால் ஆப்ஷன் ஏ, இரும்பு என்பது சரியான ஆன்சர். அதிக மாத்திரைகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் நோய். ஸோ அடிக்கடி ரெகுலராக நம்ம டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனால நமக்கு எந்த வகையான ஒரு சோகை நோய், ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா அது ஒரு வகையான அனிமியா. எந்த அனிமியா? இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த 4 பேரும் ஒவ்வொரு வகையில் இருக்கக்கூடிய அனிமியா நோய்கள். எபிலாஸ்டிக் அனிமியா ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 36 பார்த்தீங்கன்னா இலகும் நெகிழிக்கு எடுத்துக்காட்டு. இலகும் நெகிழி. சரியா? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஇடி, பாலி எத்திலீன், பாலித்தீன் அப்படின்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அனைத்தும் சரி. இலகும் நெகிழிக்கு இது எல்லாமே சரிதான். மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார்? மாநில பேரிடர் மேலாண்மை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, முதலமைச்சர். கொஸ்டின் நம்பர் 38 பாருங்கள். தரம் வாய்ந்த நிலக்கரி, ஸோ குவாலிட்டியான நிலக்கரி, ஆந்த்ரசைட்டா, பிட்மினஸா, பழுப்பு நிலக்கரியா அல்லது மரக்கரியா? ஆந்த்ரசைட் ஆப்ஷன் ஏ என்பது ஃபஸ்ட் கிளாஸான குவாலிட்டியான நிலக்கரி. சமச்சீர் காலநிலையானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமச்சீர் காலநிலையானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. புவியானது ஒரு தீர்க்கக்கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம். ஸோ தீர்க்கக்கோடு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு பூமி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நிறைய கோடுகள் வந்து வரையப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரியும் குறுக்கவும் வரையப்பட்டிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இது எல்லாமே கற்பனை கோடுகள் அப்படின்னு பேர். ஸோ இந்த மாதிரி நேராக இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து தீர்க்கக்கோடு. ஸோ இந்த மாதிரி கிராஸாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் அச்சக்கோடு. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்படி ஒவ்வொரு தீர்க்கக்கோட்டையும் கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து 4 நிமிடங்கள். ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 41. கண்டத்திட்டின் விளிம்பிலிருந்து வன் சரிவுடன் ஆழ்கடலை நோக்கி சரிந்து காணப்படும் பகுதி. ஆப்ஷன் ஏ, கண்ட சரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆற்றினால் உண்டாகும் நிலத்தோற்றம். ஆற்றினால் உண்டாகும் நிலத்தோற்றம் என்ன? ஸோ நிறையா வகை நிலத்தோற்றங்கள் இருக்குது. அதில் ஆற்றினால் உண்டாகும் நிலத்தோற்றத்துக்கு எடுத்துக்காட்டு குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு ஆப்ஷனை சொல்லலாம். மீன் பிடித்தல் மற்றும் முருங்கை பார்களின் வளர்ச்சிக்கு ஏற்ற பகுதி. அதாவது என்னென்னா நமக்கு முத்து வளர்த்தல் அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஏற்ற பகுதி என்னென்னா ஆப்ஷன் பி, கண்டத்திட்டு. கொஷின் நம்பர் 44. மதம் மற்றும் அவற்றின் வழிபாட்டு தலங்களை சரியாக பொறுத்துக்க. புத்த மதம், கிறிஸ்தவ மதம், இந்து மதம், இஸ்லாம். ஸோ புத்த மதத்துக்கு நாம் விஹாரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிறிஸ்தவ மதத்தில் வழிபடக்கூடிய தலங்களை வந்து தேவாலயம் அப்படின்னு சொல்லுவோம். இந்து மதம் வந்து கோயில், இஸ்லாம் வந்து மசூதின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 45. இயக்க உருமாற்றத்தினால் கிரானைட் பாறை பளிங்கடுக்கு பாறையாக உருமாறுகிறது. வாக்கியம் 1 இது. கொஷின் நம்பர் வாக்கியம் 2. வெப்ப உருமாற்றத்தினால் கருங்கல் பாறை இக்லோகைட் அப்படிங்கிறதாக உருமாறுகிறது. வாக்கியம் 3. உலகில் மிக பழமையான படிவு பாறைகள் கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது எது சரி? எந்த வாக்கியம் சரி? கண்டுபிடிச்சிடலாமா? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி என்பது 3மே சரிதான். ஸோ இன்றைக்கி நம்ம டெஸ்ட்டு 2 வந்து முடிச்சிருக்கோம். மொத்தம் 45 கொஷின். ஸோ மொத்தம் நம்ம 100 தேர்வுகளை வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும், வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான புக்ஸ் நம்ம புக்ஸு ஸ்கூல் புக்கு தான் நமக்கு ப்ரைமரி சோர்ஸ். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. யார் சொன்னாலும் அதுதான் உண்மை. ப்ரைமரி சோர்ஸு ஸ்கூல் புக்கு தான். நீங்கள் ஸ்கூல் புக்கு படிச்சிட்டிங்களா? படித்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு லெசனையும் தேர்வு எழுதி பார்க்கணும். அதுக்கு நான் கொடுக்கக்கூடிய புத்தகம் 100% குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மாணவர்கள் வாங்கி பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், குட் லக். டெஸ்ட் நம்பர் 3 வந்து நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், குட் லக்.